ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நடந்து முடிந்த இந்தியா மற்றும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி கொல்கத்தாவில் நடந்துச்சு. இந்தியா படுமோதமான தோல்வியை சந்திச்சுது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். இதில் நெட்டிசன்கள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பல விமர்சனங்கள் விவரிச்சிருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா தினேஷ் கார்த்திக் அவர்கள், முன்னாள் கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக் அவர்கள் அந்த போட்டியை பற்றி விவரிச்சிருக்காரு. தோல்வி காரணமாக அவர் என்னத்தை பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த முதல் டெஸ்ட் போட்டி நடைபெறுவதுக்கு முன்னாடியே அணியின் பிளேயிங் 11, அதாவது அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் விளையாடக்கூடிய 11 விளையாட்டு வீரர்களை அறிவிப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தில் களமிறங்க வேண்டிய தமிழக வீரரான சாய் சுதர்சன் அதிரடியாக நீக்கப்பட்டிருந்தார். இது கம்பீரோட வேலையாக இருந்திருக்கு. இவர் பார்த்திங்கன்னா 3rd டவுனில் முழு நேர பேட்ஸ்மேன். இவரை நீக்கிட்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா யாரை போட்டிருக்காரு, ஆல்ரவுண்டரான வாஷிங்டன் சுந்தரை போட்டிருக்கார். இதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாஷிங்டன் சுந்தருக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை என்னன்றதை பின்னாடி வர வர பார்ப்போம், சரிங்களா. இந்த ஆல்ரவுண்டரான வாஷிங்டன் சுந்தர் இடம்பெற்றது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சி அலையை தான் ஏற்படுத்திகிட்டு இருந்துச்சு. சாய் சுதர்சன் எவ்வளோ சீக்கிரமாக உள்ளே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் ஒரு ஆல்ரவுண்டர். 3rd பிளேஸில் பார்த்திங்கன்னா யார் அந்த முக்கியமான பேட்ஸ்மேனே இருந்த சமயத்தில் இதை ஃபஸ்ட்டே பிளே 11 ஆல்டரேட் பண்ணி அமைச்சிருந்துருக்கிறாரு பயிற்சியாளர் காம்பீர். இந்த பயிற்சியாளர் காம்பீர் பொறுத்தளவுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலையிலே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். அதே மாதிரி இன்னும் விமர்சனங்கள் வந்துகிட்ருக்கு. பிளேயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணி தான் விளாண்டுட்ருக்காங்க காம்பீர் தலைமையில் அப்படின்னு சொல்லிட்டு. நான் படித்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. உங்களுடைய விமர்சனம் எதாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அடுத்ததை பார்ப்போம். மேலும் தினேஷ் கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு முழு நேர பேட்ஸ்மேனுக்கு பதிலாக ஒரு ஆல்ரவுண்டரை அந்த இடத்தில் விளையாட வைப்பது சரியானது தானா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார் என்ற விவாதம் இருந்தது. இந்த நிலையில் டெஸ்ட் போட்டியில் 3ஆம் இடத்தில் வாஷிங்டன் சுந்தர் விளையாடுவது அவருக்குத்தான் ஆபத்து என்று தனது கருத்தினை முன்னாள் இந்திய வீரரும் தமிழக முன்னாள் வீரருமான தினேஷ் கார்த்திக் அவர் எச்சரித்துள்ளார். ஆமாங்க, ஏன் அப்படி எச்சரிக்கிறார் அப்படின்னா, அவர் ஒரு ஆல்ரவுண்டரு. குறிப்பாக இன்னும் இப்போ வளர்ந்துட்டு வர ஒரு ஸ்பின் பவுலர். அவரோட ஃபீல்டில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது பவுலிங்கில் அவரோட கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சி போயிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். இது குறித்து பேசிய அவர் கூறுகையில், வாஷிங்டன் சுந்தர் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் கிடையாது, பார்த்தீங்களா, அவர் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். எனவே அவரை 3ஆம் இடத்தில் களமிறக்கினால் அது அவருக்கு மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏனெனில் 3ஆம் இடத்தில் ஒரு முழு நேர பேட்ஸ்மேன் விளையாட வேண்டியது அவசியம் அப்படின்றது அவருக்கு தெரிந்த கருத்தும் அதுதான், நமக்கு தெரிந்த கருத்தும் அதுதான். அவர் சிம்பிளாக சொல்லிட்டார். அவர் அவருடைய ஃபீல்டை பார்த்தா போதும், பவுலிங் ஃபீல்டை நல்லா முற்றில் நோக்கினா போதும். பேட்ஸ்மேனுக்குன்னு 3rd இடத்துல ஆட்கள் இருக்கும்பொழுது ஏன் வாஷிங்டன் சுந்தரை 3rd பிளேஸ்க்கு கொண்டு வந்தாங்க அப்படின்றது தான் அவருடைய திங்கிங்கு. இது திங்கிங்க்கு எல்லாத்தையும் காரணம் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அப்படின்றத அவர் முன்வைக்கிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இப்படியே வாஷிங்டன் சுந்தரை 3rd பிளேஸில் 3rd டவுனாகவே இறக்கிட்டு இருந்தால் வாஷிங்டன் சுந்தர் என்ன பண்ணுவார், அடுத்தது 3rd டவுனில் வரனால பேட்டிங் மேலே ரொம்ப கான்சன்ட்ரேஷன் எடுத்துப்பார் அப்படின்றது அவரோட கூற்று. ஆனால் இந்த இடத்தில் வாஷிங்டன் சுந்தரை தொடர்ந்து களமிறக்கினால் அவர் தன்னுடைய பேட்டிங்கை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக அவர் பேட்டிங் பயிற்சியை மட்டுமே மேற்கொள்வார். அப்படின்னா என்னாச்சு, அப்புறம் அவருடைய போலிங் கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சி போச்சு தானே அர்த்தம். இதனால் அவரது பந்து வீச்சு தோய்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. இதே போன்று அவர் பேட்டிங்கிற்காக நிறைய நேரம் பயிற்சி செய்கையில் பந்து வீச்சிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் செல்ல வாய்ப்பு உள்ளது. ஆமாங்க, இதுக்கு எல்லாமே காரணம் பயிற்சியாளர் தான் செலெக்ஷன் ப்ராசஸ் கரெக்டாக பண்ணியிருக்கணும். கௌதம் கம்பீரை பொறுத்தளவுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அந்த தெளிவான ஒரு மனநிலை இல்லாமல் அடிக்கடி பிளேயர்ஸோட பொசிஷனை மாற்றிக்கிட்டே இருக்கார். இதனால் பிளேயர்ஸே ஒரு சரியான மனநிலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.